வணக்கம் நண்பர்களே. டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தார். அதாவது பாஜக அதிமுக இருந்து வெளியே வந்தார். தினமும் அதிரடி பேட்டியா கொடுத்துட்டு இருக்காரு, அதிரடி ஸ்டேட்மெண்டா கொடுத்துட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்காவிட்டால் மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர தயார் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறார். இந்த மாதிரி அவர் பேசுற பேச்சு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் ஒரு நல்ல திறமையான அரசியல்வாதி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் நல்ல நிர்வாகி கூட, நல்ல படிச்சவர், அருமையா பேசக்கூடியவர், எந்த பேட்டிலையும் எந்த கேள்வியும் எளிதா சமாளிச்சு பதில் கொடுத்து போகக்கூடியவர். ஆனா 2019 தேர்தல ஒரு 5.12% வாக்கு வாங்கினாரு. 2021 தேர்தல் அது 3.2 அப்படி ஆகிப்போச்சு. இப்போ 1.5% இருக்கு. ஆனால் அவர் பலமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல ரொம்ப ரொம்ப பலமா இருக்கிறார். முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல, தேனி சுற்றிய பகுதிகளில், மதுரை போன்ற பகுதிகளில் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அவர் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த மக்கள், முக்கியத்துவ சமூகத்தை சேர்ந்த மக்கள் ரொம்ப திரளா அவர் பக்கமே இருக்காங்க. ஆகையில அவர் எப்போ ஒரு போர்ஸா வெளிவருவார் அப்படின்னு சொல்ல முடியாத நிலைமை தான் இருந்தது. 2021 தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக கூட்டணியில் டிடிவி தினகரன் இருந்திருந்தால் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய அளவுக்கு இடங்களை வென்றிருக்க கூடும். இஃப் அண்ட் பட்ஸ் சொல்ல முடியாது ரிசல்ட்டை வச்சு. ஆனா அவருடைய தாக்கம் அவ்வளவு அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்டாவே பிளே பண்ணிட்டு இருந்தாரு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போனாரு. 2024 பாஜக அணியில் இருந்து போட்டி போட்டாரு. தேனியில கணிசமான வாக்குகளை வாங்கினாரு. அதிமுக 3ஆம் இடத்துக்கு திறனாரு. இதெல்லாம் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கும்போது அதிமுக அப்போ அந்த கூட்டணி இல்லை, அந்த கூட்டணியில இல்ல, அவங்க தனியா போட்டிட்டாங்க. அந்த சமயத்துல பார்க்கும்போது மறுபடியும் அதிமுக பாஜக அணி இணைஞ்ச போது டிடிவி தினகரன் நிலைமை என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வியா இருந்துச்சு. அவர் கூட தாங்க இருப்பாரு அப்படின்னு அப்பப்போ பாஜக தலைவர்கள் சொல்லிட்டு போறதும், நயினா நாகேந்திரன் சொல்லிட்டு போறதும் இருந்த போது எடப்பாடி பழனிசாமி வாயை திறக்கல, ஒண்ணுமே சொல்லல. அப்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு அதே மாதிரி நிலைமை தான் இருந்தாரு. ஓபிஎஸ் தாங்க முடியாம வெளியே வந்துட்டாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததாக சொன்ன அதே நாள் திரு ஸ்டாலினை போய் பார்த்தாரு, பொக்கே கொடுத்தாரு, உடல்நலம் விசாரித்ததாக சொன்னாரு, துக்கம் விசாரித்த சொன்னாரு. அவர் அதிமுக இருந்து விலகி, அந்த மனநிலிருந்து விலகி திமுக பக்கம் போக போறாரு அப்படின்னு செய்திகள் வெளியாச்சு. இருந்தாலும் கூட அவர் என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம திணறிட்டு இருந்தாரு. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். ஆனா டிடிவி தினகரன் ரொம்ப மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா காயை நகர்த்திட்டே வந்தாரு. எடப்பாடி பழனிசாமியுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத பல்ஸ் பார்த்துட்டே இருந்தாரு. ஓகே, அதிமுகவுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணவும் தயார் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி கூட வந்தாருங்க. ஆனா அதை கூட முடியாம எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் அப்படியே விலகிட்டே வந்தது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இழப்பா போச்சு. கொஞ்சம் அவர் மரியாதை கொடுத்திருந்தானா கூடவே இருந்திருப்பாங்க. வெளியே வந்தாங்க. வெளியே வந்த பிறகு டிடிவி தினகரன் தினமும் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டே இருக்கிறார். விலகிறதுக்கு காரணம் நயினா நாகேந்திரன் தான், அண்ணாமலையார் தான் பாஜக அணிக்கு வந்ததாகவும், நயினா நாகேந்திரன் செய்யற செயல்பாடு பேச்சு பிடிக்காம வெளியே வந்ததாகவும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நயினா நாகேந்திரன் வந்து பேசுறேன் அப்படி சொன்னாலும் கூட ஒரு நண்பராக தாராளமா வந்து பேசலாம் அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்றாரு. அப்போனா மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜக அணிக்கு போயிருவாருங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா ஒரு பெரிய கண்டிஷன் வைக்கிறாருங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். அவர் மட்டும்தான் இதை சொல்றாரு. தமிழ்நாட்டில் அவர் யாருமே சொல்றது இல்லை. ஓபிஎஸ் கூட சொல்லல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு. அவர் மட்டும் தான் சொல்றாரு. அதிமுக பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொன்ன செங்கோட்டையன் உட்பட பலரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவே இல்லை. ஐயா நீங்களே இருங்க, அவங்களையும் சேர்த்துக்குங்க, ஓபிஎஸ் டிடிவியோ இல்ல சசிகலாவோ இவங்களாம் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது கூட எடப்பாடி பழனிசாமியை நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல டிடிவி தினகரன் சொல்றாரு. இது சொன்னதன் மூலம் என்ன பண்றாரு அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க அது போன்ற அலைகளை பரவ விடுறாரு. எல்லாரும் ஓகே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாதோ, மற்றவங்களும் தகுதியானவங்க தானோ அப்படிங்கிற எண்ணங்களை பொதுமக்கள் மத்தியில பரவ விடுறாரு. அது மட்டும் இல்லாம அதிமுகக்குள்ளேயே அந்த கருத்தை வர வைக்கிறாரு. ஏன் எஸ்பி வேலுமணி நினைக்க கூடாது, ரெட்டலை இருந்தால் யார் வேணாலும் ஓட்டு போட்டுருவாங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக தான் இருக்கிறாரு, முதலமைச்சராக இருந்தாரு. அப்பனா எஸ்பி வேலுமணி ஏன் இருக்கக்கூடாது, இதே தங்கமணி இருக்கக்கூடாது, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செல்லூராஜ் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லார்கிட்ட இந்த எண்ணத்தை கொடுத்துட்டாரு. ஆகையால ஒரு பிரச்சனை வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணுமா அப்படிங்கிற எண்ணத்தை பொது வெளியிலும் அதே மாதிரி மற்ற வெளிகளிலுமே அரசியல் வெளிகளிலுமே ஏற்படுத்திட்டார். செங்கோட்டையன் போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் மத்திய அமைச்சர்கள் போய் பார்த்துட்டு வந்தார்ல, அப்ப என்ன பேசியிருப்பாங்க, பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும். யாரு அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கக்கூடியவரா? ஐயா பிரிஞ்சவங்களாம் சேர்த்துக்கங்கன்னு சொன்னா கேட்கக்கூடியவரா? மிரட்டின்னு சொல்ல முடியுமா? ஒன்னும் சொல்ல முடியாது இல்ல. அப்போ ரெட்டையில கை வைப்பாங்களோ பாஜக அப்படிங்கிற எண்ணம் வருது இல்ல. அப்படி கை வைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறையும்.
ரெட்டலையை முடக்கி என்ன பண்ண போறாங்க? அதிமுகவை ஒண்ணுமில்லாம ஆக்கி கடைசியில திமுக அணியை மாபெரும் வெற்றி பெற வைப்பாங்களா? அது இல்லை தானே. ஆகையால தான் ஏதோ ஒரு வகையில மெதுவா காய் நகர்த்தி எடப்பாடி பழனிசாமியை அரை ஸ்டெப்பா, ஒரு ஸ்டெப்பா இருக்க மாட்டாரு, அரை ஸ்டெப்பா இறங்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருச்சு. எல்லா வட்டத்திலையும் நடக்குது. நல்லா கவனிச்சா ரொம்ப ஒரு போராடி மேல வந்தவருங்க எடப்பாடி பழனிசாமி. கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டத்திற்கு ரொம்ப போராடி வந்தவர். கூவத்தூர்ல கூட போராடி தான் மேல வந்தாரு. அப்படி வந்தவரை, ஆட்சிக்கு வந்தவரையும் ஆட்சியில இருப்பாரோ இல்லைங்கிற சந்தேகத்தை கிளப்பி அவரு பொதுச் செயலாளராக இருப்பாரோ இல்லையோங்கிற சந்தேகத்தை கிளப்பி இப்படி எல்லாம் இந்த சமயத்துல தொடர்ந்து போராடிட்டு வர்றாரு. இப்போ தமிழ்நாடு முழுக்க பிரச்சார பயணம் மேற்கொண்ட போது கூட நிறைய கூட்டங்கள் வந்தாலும் கூட அதுல அவர் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதபடி செஞ்சுட்டாங்க. அதே மாதிரி வருகிற கூட்டம் கூட ஒரு மறு எண்ணத்தை, செகண்ட் தாட்டை ஏற்படுத்தும்படியான சூழ்நிலையை உருவாக்கியாச்சு. இப்பதான் அவர் கன்சல்டேட் பண்ணிட்டு வர்றாரு, உற்சாகம் கொடுத்துட்டு வர்றாரு தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு. அவர்களுக்குள்ளேயே ஒரு சின்ன அளவுக்கான குழப்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. அது அவருக்கு மிகப்பெரிய இழப்பு தான். அடுத்த தேர்தலில் ஒருவேளை பிஜேபி கிட்ட செட் ஆகாம, பிஜேபியோட ஒத்து வராம கட் பண்ணி விட்டாரா, தனியா போக வேண்டிய நிலைமை வந்தது அப்படின்னா அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது. அதிமுக மிகப்பெரிய அளவுக்கான வெற்றி பெறுமாங்கிறது அவருக்கே சந்தமா இருக்கு. அப்படி இல்லைன்னா இப்போதான் செங்கோட்டையன், அப்புறம் வேலுமணி, தங்கமணி எல்லாரும் சேர்ந்து கூட ஏதோ வகையில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? அதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதுதான் இப்ப இருக்கிற அரசியலுடைய முக்கியமான ஒரு இயல்பா இருக்கு, நகர்வா இருக்கு. அதை டிடிவி தினகரன் தினமும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதிக அளவுக்காக ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறாரு. ஓபிஎஸ் போனார்ல, அப்போ பாஜக பெருசா அளவுக்கான பேசல. ஆனா டிடிவி தினகரன் வந்து வெளியே தினமும் ஸ்டேட்மெண்ட் விடுறதன் மூலம் பாஜகவுக்கு ஒரு நடுக்கம் இருக்கதான் செய்யுது. இவருடைய ஓட்டு போச்சுன்னு என்ன பண்றது அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அவர் சும்மா கூட இருக்கிறது இல்ல. விஜய் அடுத்த தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்க. அதே மாதிரி விஜயகாந்த் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவார். இதெல்லாம் சொல்றதன் மூலமாக விஜய் பக்கம் போவார் ஒரு எண்ணத்தை ரொம்ப அழகா அவர் ஏற்படுத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம விஜய் தீண்டத்தகாதவர் அல்ல, இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. விஜயோடைய கதவை ஓபன் பண்ணி இவரு வச்சிருக்கிறாரு, அவர் வைக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுத்துட்டார். சரி, விஜய் கூட கூட்டணி அமைச்சா என்னாகும்? தென் மாவட்டங்கள்ல ஒரு மகத்தான பெரிய வெற்றி பெறாட்டி கூட கணிசமான வெற்றியை அந்த அணி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிடிவிக்கு சில தொகுதிகளில் அதிக அளவுக்கான வாக்கு சதவீதம் இருக்கு, வாக்கு வங்கி இருக்கு, 20-25 வரைக்கும் இருக்கு. விஜயோடைய ஒரு 15-20 சேர்ந்தாலும் கூட அங்கே ஒரு பெரிய ஸ்வீப்பே பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாத சமயத்துல திமுக ஜெயிக்க வச்சிருவாங்க. இந்த கணக்கு பாஜக நல்லா தெரியுது. இவர் எங்க விஜய் பக்கம் போயிருவாரோ அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆகவே அவரை தக்க வச்சுக்கணும், மெதுவாக எடப்பாடியை கீழே இறங்கி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல பாஜக ரொம்ப மும்முரமா இருக்கு. இதை டிடிவி தினகரன் தினமும் அதுக்கு அதிகப்படுத்தி அவர் ஒரு முக்கியமான ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்கிறார். அவர் கூட முதலமைச்சர் வேட்பாளர் தானோ அப்படின்னு மக்களை சிந்திக்கிற அளவுக்கு வச்சிட்டார். என்னங்க, அவர் அதிமுக முக்கிய பொறுப்பில் இருந்தவர் தானே. செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, சசிகலா சிறைக்கு போக முன்னாலும் சரி, அவரை துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்து தானே போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சக்தி வாய்ந்தவர் ஒரு கட்சி ஆரம்பித்து இன்னும் கூட சரியாக நிர்வகித்திருந்தால் அவர் மகத்தான வெற்றியை பெற்றிருக்க முடியும், கணிசமான வாக்களை பெற்றிருக்க முடியும். இப்போ அவர் லைன் நெட் இருக்கிறாரு. அவரை பார்த்து நிச்சயமா பாஜக அதிக அளவுக்கு மதிப்பு கொடுக்குது, அவர் மேல மதிப்பு கொடுக்குது. இந்த போலிட்டி எல்லாம் கம்ப்ளீட்டா இந்த அரசியலுடைய வாக்கு வங்கி எல்லாம் செதறுண்டு கிடந்தால் மிக நல்லா இருக்கும் அப்படின்னு திமுக நினைச்சிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு கேட்டலிஸ்டாக இந்த பிரிந்து கிடக்கிற சக்திகள் எல்லாம் பிரிந்து கிடந்து எவ்வாறு ஒன்றாக வேண்டும் அப்படின்னு சிந்தனையை தூண்டுறவரா டிடிவி தினகரன் இருக்கிறாரு. ஆகவே டிடிவி தினகரன் ஒரு அதிரடியாக விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இதன் மூலம் எடப்பாடி பழனிசாமிக்கு கணிசமான ஒரு செக் வச்சிட்டு இருக்கிறாரு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இனி பாஜக எந்த மாதிரி நகர்வுகளை முன்கொண்டு வரும், எந்த மாதிரி திட்டங்கள் வரும், இல்ல அப்படியே அடைக்கிறோமா, இல்ல செங்கோட்டையன் இன்னும் கூட சில பேரை தன் பக்கம் சேர்த்துக்குவாரா, இதெல்லாம் வச்சுதான் எடப்பாடி என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.